வெல்கம் பேக் டு மேட்ரிக்ஸ் டாக்ஸ். இன்னைக்கு நம்ம செர்னோபில் செர்னோபில் இன்சிடென்ட்டை பத்தி பார்க்க போறோம். செர்னோபில் பத்தி, அதுக்கப்புறம் செர்னோபில் நடந்த இஷ்யூ என்ன, ஸோ அங்க நடந்த எக்ஸ்ப்ளோஷனுக்கு காரணம் என்ன, ஸோ அதுல இருந்து நம்ம கத்துட்ட லெசன் என்ன, ஸோ அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பேச போறோம். நம்ம கூட டெரிக் ஜாயின் பண்ணிருக்காரு. ஹாய் டெரிக். ஹாய். ஸோ நம்ம இப்போ செர்னோபில்னு எல்லாருமே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து யுக்ரைன் ஃபார்மர், இப்போ யுக்ரைன்னு சொல்றாங்க. அது முன்னால வந்து யுஎஸ்எஸ்ஆர், யுனைடெட் சோவியத் சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிக்ல இருக்க ஒரு ஏரியா. அங்க நடந்த ஒரு நியூக்ளியர் பிளான்ட் வந்து பேசிக்கலி அது வெடிச்சிருச்சு. அதை பத்தி தான் நம்ம இப்போ பேச போறோம். ஓகே ஓகே சரி. இப்போ இந்த நியூக்ளியர் ரியாக்டர் வந்து வெடிச்சதுல ஆக்சுவலா இதோட கேஷுவாலிட்டி எப்படி இருந்தது, இதோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது? ஆமா, ஸோ அந்த நியூக்ளியர் நம்ம ரியாக்டர்னு நம்ம பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு நியூக்ளியர் ரியாக்ஷன் அப்படின்றத பத்தி ஒரு ஹை லெவல்ல நம்ம பார்த்துருவோம். இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு, நியூக்ளியர்னா நமக்கு எல்லாருக்கும் நம்ம கெமிஸ்ட்ரி கிளாஸ், பிசிக்ஸ் கிளாஸ்ல தான் படிச்சிருப்போம். ஒரு ஆட்டம். அந்த ஆட்டம்ல 3 இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட், நிறைய சப்பாட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் இருக்கு. அதுக்குள்ள இப்ப போவாங்க. அந்த 3 காம்போனன்ட்ஸ் என்னன்னா புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான். எலக்ட்ரான் வெளியில இருக்கும். அந்த புரோட்டானும் நியூட்ரானும் நியூக்ளியஸ்குள்ள இருக்கும். அந்த ஆட்டமா நம்ம ஒரு இப்போ ஹைட்ரஜன் ஆட்டம், வாட்டர் எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா வாட்டர் ஒரு மாலிகுல், அதெல்லாம் சின்ன ஒரு ஸ்மாலர் சைஸ். இப்போ யுரேனியம், புளூட்டோனியம் எல்லாமே பெரிய சைஸ், பெரிய ஆட்டம். ஒரு சின்ன வண்டி, ஒரு டாடா நானோ காரும் ஒரு பெரிய ஒரு ட்ரக், அந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு கம்பேரிசனுக்கு. அதை வந்து ஒரு நியூட்ரானை வச்சு நம்ம வெடிக்கிறோம். ஒரு நியூட்ரானை வந்து நம்ம ஒரு யுரேனியம் 235, அது வந்து கொஞ்சம் அன்ஸ்டேபிளா இருக்கும், ஒரு ஐசோடோப். நார்மலா நடக்கிறது வந்து யுரேனியம் 238, அது வந்து ஒரு ஐசோடோப். அது டிஃப்ரெண்டான ஒரு சேம் புரோட்டான் நம்பர் இருக்கும், நியூட்ரான் நம்பர் வந்து கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். அதை வந்து நியூட்ரானை வச்சு ஹிட் பண்றதுனால அது வெடிக்குது. அதுல வரக்கூடிய இதுல வந்து ஒரு ஜீனான் கேஸ் வரும். அதுக்கப்புறம் ஒரு ரேடியோ ஆக்டிவ் டிகேல அதோட மாஸ் கம்மியா இருக்கும். அது E = mc², அந்த ஐன்ஸ்டைன் ஈக்குவேஷன் வச்சு நமக்கு எவ்வளவு எனர்ஜி வெளியே வந்திருக்குன்னு கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த எனர்ஜியை நம்ம கேப்சர் பண்ணி எலக்ட்ரிசிட்டியா ரன் பண்ணி நம்ம வந்து ஜென்ரல் பர்பஸ்க்கு எல்லாமே யூஸ் பண்ணுவோம். அதுல வந்து ஒரு ஃபெயிலியர் ஆனது, மிஸ்டேக்ஸ் ஆனதுனால தான் எங்க செர்னோபில்ல பாம்பு அடிச்சிருக்காது. இன்னொன்று வந்து நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன். அது வந்து 2 சின்ன ஆட்டம்ஸ் வந்து ஒரு பெரிய ஆட்டமா நடக்குது. இது நமக்கு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம சன் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து ஒரு 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் வந்து ஒரு ஹீலியம் ஆட்டம் ஃபார்ம் ஆகும். ஸோ ஹீலியம் நிறைய இருக்கும். ஸோ அது வந்து கிளீன் எனர்ஜி. ஃபிஷன்ல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஒரு யுரேனியம் 235 டிகே ஆனாலுமே நமக்கு அதோட பை ப்ராடக்ட்ஸ் வந்து ரேடியோ ஆக்டிவ் தான். அதெல்லாம் ஒரு ஹாஃப் லைஃப் வந்து பல மில்லியன் வருஷங்கள் இருக்கும். ஸோ அந்த ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட்டை வந்து ப்ராப்பரா லெட்ல சீல் பண்ணி நம்ம ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்ணோம். ரேடியேஷன் சிக்னஸ் வந்து வந்துடும். ஓகே ஓகே ஓகே. இப்போ அதுல வர வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம நீங்க சொன்ன மாதிரி ப்ராப்பரா சீல் பண்ணி அதை புதைச்சிடணும், கரெக்டுங்களா? ஆமா, ஒரு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி வச்சிருப்பாங்க. அப்படியே நம்ம ரேண்டமா நம்ம பண்ணாம அதை ஐசோலேட் பண்ணிடணும். ஏன்னா பொதுமக்கள் அது கிட்ட போயிடக்கூடாது இல்லைங்களா. அந்த மாதிரியும் ஆக்சிடென்ட்ஸ் நிறைய வரும். நிறைய பேர் அந்த ஸ்கிராப் மெட்டலுக்காக நிறைய பில்டிங்ல எல்லாம் போய் திருடுவாங்க. ஸோ அதனால இதை சுத்தி ஒரு 1 கிலோமீட்டர்ல 2 கிலோமீட்டர் ஃபென்சிங் நல்லா பக்காவா போட்டு, வார்னிங் ஹசார்ட் சைன் எல்லாம் போட்டு, அண்டர் கிரவுண்ட் பங்கர்ல ரேடியேஷன் கண்டெய்ன்மெண்ட் மாதிரி வச்சு அதுக்குள்ள ஒரு கண்டெய்னர்ல சீல் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஓகே ஓகே. நியூக்ளியர் வேஸ்ட் டிஸ்போஸ்க்கு இவ்வளவு இருக்கு. பட் இந்த பிளாஸ்டுக்கு வந்து எப்படிப்பட்ட ஒரு இம்பாக்ட் இருக்குன்றத நம்ம கிளியரா தெரிஞ்சிருக்கோம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ உடனே இம்பாக்ட் நடந்த உடனே கிட்டத்தட்ட ஒரு 2 பேர் இறந்துட்டாங்க. ஆனா வித்தின் ஒரு 1 ஹவர்க்குள்ளே 24 பீப்புள்ஸ் இறந்துட்டாங்கன்ற மாதிரி ஒரு இது இருக்கு, டேட்டா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வித்தின் டேக்குள்ள 200 பேருக்கு வந்து நாசியா, வாமிட்டிங்லாம் சிம்டம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இறந்துருக்காங்க. ஸோ அப்படின்ற இம்பாக்ட் இருக்கு. ஸோ கேஷுவாலிட்டிஸ் வந்து இவ்வளோ இந்த இதுல கேஷுவாலிட்டிஸ் வந்து நம்ம டைரக்டான ஒரு கேஷுவாலிட்டிஸை விட இன்டைரக்டா அந்த ரேடியேஷன் எக்ஸ்போஷர்னால நிறைய பேருக்கு கேன்சர், அதுக்கப்புறம் அக்யூட் ரேடியேஷன் சிக்னஸ்ல இறந்து போனாங்க. அது வந்து லட்சத்துல போகுது. அந்த இமீடியட் விசினிட்டியில இருந்தவங்க எல்லாமே
சிவியர், அதாவது நார்மலா ஒரு 30 to 50 மில்லி ரான்ஜன், அந்த ரான்ஜன்ன்றத வச்சுதான் ரேடியேஷன் மெஷர் பண்ணுவாங்க. அவ்வளவு ஒரு 50 மில்லி ரான்ஜன் டு 100 மில்லி ரான்ஜன் தான் நமக்கு ஒரு வருஷம் எக்ஸ்போஷரே இருக்கணும். அவங்களுக்கு எல்லாம் 1000 2000 போயிடுச்சு. அவ்வளவு ரேடியேஷனுக்கு எக்ஸ்போஷர் ஆனா இன்ஸ்டா செத்து போயிடுவாங்க. அதெல்லாம் ஃபியூ ஹண்ட்ரட்ஸ்ல இமீடியட் சரௌண்டிங்ல இருந்தது. அந்த பிளான்ட்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க அதுவும் ஸ்பெசிபிக்லி அந்த ரியாக்டர் 4 அதுலதான் இந்த டிசாஸ்டர் நடந்தது. அதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா கொஞ்சம் டெஸ்ட் எல்லாம் ரன் பண்ணிருக்காங்க. சோ அந்த டெஸ்ட வந்து டே ஷிஃப்ட்ல பண்ணணும், இவங்க நைட் ஷிஃப்ட்ல பண்ணிருக்காங்க. அண்ட் அந்த நியூக்ளியர் ரியாக்ஷனை வந்து அந்த நியூட்ரான்ஸ் எவ்வளவு ஸ்பீடா போதோ அதை வச்சுதான் நமக்கு எனர்ஜி அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். சோ அதுக்கு வந்து ஒரு பிரேக்கு ஆக்சிலரேட்டர், இப்ப நீங்க கார் ஓட்டுறீங்க ஒரு பிரேக்கு ஆக்சிலரேட்டர் இருக்கும் கரெக்ட்டுங்களா. அந்த நியூக்ளியர் ரியாக்ஷன் நடக்கிறது வந்து ஹெவி வாட்டர். இப்ப நார்மல் வாட்டர்ல ஹைட்ரஜன் இருக்கும், இதுல வந்து டியூட்டீரியம் ஹைட்ரஜனோட ஒரு ஐசோடோப் இருக்கும். அதனால அது கொஞ்சம் பாய்லிங் பாயிண்ட் அதெல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தி. ரெண்டாவது அதுவுமே நியூட்ரான்ஸும் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கும். பேசிக்லி நியூட்ரான்ஸ் அப்சர்வ் பண்றதுல தான் அது வந்து மாடரேட் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு அப்சர்வ் ராட்ஸும் இருக்கும், கிராஃபைட் கோட்டடா இருக்கும். அது என்ன பண்ணும்னா உங்களுக்கு பிரேக் மாதிரி. உங்களுக்கு ரியாக்ஷன் நல்லா ஃபாஸ்டா நடக்கணும்னா ராட மேல தூக்கிடுவாங்க ரியாக்ஷன்ல. டக்குன்னு இதை ஸ்லோ பண்ணணும், இதை இது பண்ணணும்னா ராடெல்லாம் மறுபடியும் ரீஇன்சர்ட் பண்ணிடுவாங்க, கிராஃபைட் கோட்டட் ராட்ஸ். இது வந்து உங்களுக்கு ஒரு பிரேக் அண்ட் ஆக்சிலரேட்டர் மாதிரி காருக்கு இது ரன் ஆகும். இதை வந்து அவங்க சடனா அவங்க பண்ணிட்டாங்க. அதனால ஜீனான் கேஸ் ஒரு யுரேனியம் 235 உங்களுக்கு டீகே ஆகும்போது ஒரு ஹீலியம் மாதிரி நோபல் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. நோபல் ஏன் சொல்றோம்னா அவ்வளவு ஈஸியா அது ரியாக்ட் ஆகாது, அதுவுமே அப்சர்வ் பண்ணிடும் நியூட்ரான்ஸ். ஸோ அது என்ன ஆச்சுன்னா சடனா ஒரு அவுட்புட் வந்தது அந்த ஒரு மிஸ்டேக் பண்ணதுனால. அந்த மிஸ்டேக்ல இந்த வாட்டர் வந்து பாயில் ஆகி போயிடுச்சு, ஜீனான் கேஸ் எவாபரேட் ஆயிடுச்சு. இவங்க அந்த எல்லா அப்சார்பர் ராட்ஸ் கிராஃபைட் ராட்ஸ் எல்லாம் வெளியில எடுத்துட்டாங்க. சோ இந்த ரியாக்ஷனை கண்ட்ரோல் பண்றது அங்க எதுவுமே இல்ல. அன்கண்ட்ரோல்டு, அதாவது நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன்ல வந்து கண்ட்ரோல்டு அன்கண்ட்ரோல்டு 80% என்ரிச்ட் யுரேனியம் இருக்கிறது வந்து அன்கண்ட்ரோல்டா இருக்காது. நமக்கு பாம் ஹிரோஷிமா நாகசாக்கில எல்லாம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த பாம் வெடிச்சிருக்கும், அது வந்து பாமா மாறிடுச்சு. ஆனா நீங்க அதை வந்து நம்ம ஃபிஷன் பவர் பிளான்ட்ஸ்ல எல்லாம் பண்றது கண்ட்ரோல்டு. ஏன்னா நமக்கு அந்த மாதிரி சடன் எக்ஸ்ப்ளோஷன் வேணும், நமக்கு கிராஜுவலா எக்ஸ்ப்ளோஷன் நடந்துகிட்டே இருக்கணும், எனர்ஜியை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரெண்டு இதுல நமக்கு எனர்ஜி வரும், ஒரு அந்த ஃபிஷன் ரியாக்ஷன்ல வரும், அதுக்கப்புறம் ஃபிஷனோட ரியாக்ஷனோட பை ப்ராடக்ட் வந்து ரேடியோ ஆக்டிவ் டீகே ஆகும், அதுலயுமே உங்களுக்கு எனர்ஜி வரும். இந்த ரெண்டுல இருந்து தான் நம்ம அந்த ஹார்னஸ் யூஸ் பண்ணுவோம். இது சடனா ஒரே நேரத்துல நடந்ததுனால அந்த ரியாக்டர், அந்த லெட், அந்த கான்கிரீட், பல ஒரு ஃபீட் திக் அந்த கான்கிரீட் அதெல்லாம் மெல்ட் ஆகி வெடிச்சிருச்சு. அந்த ரேடியோ ஆக்டிவ் டஸ்ட், ஆஷ், அந்த கிராஃபைட் எல்லாமே ஏர்ல கலந்து ஒரு பல ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் அந்த விண்ட் ரேடியேஷன் விண்ட்ல போயிட்டு அந்த மண்ணுல எல்லாமே போய் சாயிலையும் கலந்துருச்சு. அதனால இந்த இமீடியட் அந்த மக்களுக்கு எல்லாமே ஃபர்ஸ்ட் அவங்க சோவியத் யூனியன் வந்து அவங்க பேர் கெட்டு போயிடும் அப்படின்றதுனால அவங்க வந்து இமீடியட்டா எதுவுமே சொல்லலை. அதனாலே நிறைய பேருக்கு வந்து வாட்டர் சோர்ஸா இருக்கட்டும் சரி, இல்ல அந்த ரேடியேஷன் எக்ஸ்போசர்ல நிறைய பேர் செத்துட்டாங்க, அதுலயே ஒரு 1000கணக்கான பேர் இறந்துட்டாங்க. அண்ட் நாசியா வாமிட்டிங் ஏன் வருதுன்னா நமக்கு அந்த உணவு குழாய் இருக்கு இல்லைங்களா, அந்த உணவு குழாய்க்கு ரேடியேஷன் இருக்கும் போது அந்த உணவு குழாயை போய் டேமேஜ் பண்ணிடும். அதுல இருக்க டிஷ்யூஸ் எல்லாம் உங்களுக்கு செயலிழந்து போகும்போது அது வந்து டயரியா வரும், வாமிட்டிங் வரும். அதுக்கப்புறம் ஸ்கின்ல ரேடியேஷன் அதிகமா போச்சுன்னா உங்களுக்கு தோலெல்லாம் உறிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் போன் மேரோ இன்ஃபெக்ட் ஆனா பிளட் கேன்சர் வரும். இது ஒவ்வொரு லெவல் ஆஃப் ரேடியேஷனுக்கும் ஒவ்வொரு டோஸ் இருக்கு. நமக்கு தைராய்டுல நிறைய பேருக்கு லேடிஸ்ல எல்லாமே. ஸோ பல பேர் இன்னும் கூட சில ஏரியா 1986 எவ்வளவு நடந்ததுன்னு பார்த்துக்கோங்க, ஆல்மோஸ்ட் ஒரு 40 years பேக் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் டென்டேட்டிவ்லி. அப்போ நடந்தது இன்னும் ரேடியேஷன் அப்படியே இருக்கு. இப்போ கூட அதுக்கு மேல சர்காஃபகஸ் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கட்டி அதை கண்டெயின் பண்ணி வச்சிருக்காங்க. அது இன்னும் டீகே ஆகிறதுக்கு பல மில்லியன் வருஷங்கள் ஆகும். இது வந்து ஒரு டெம்பரரி சொல்யூஷனா தான் வச்சிருக்காங்க. இதுல இருந்து நம்ம வந்து கரெக்டா இதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கணும். இந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் ரியாக்டர் வந்து கிளீனா வச்சிருக்கணும், இந்த எர்த்குவேக் ஜோன்லயும் இருக்கக்கூடாது. நியூக்ளியர் எனர்ஜி வந்து கிளீன் எனர்ஜி தான், ஆனா நம்ம எப்படி அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிறோம், நம்ம மேனுவல் எரர்ஸ் எல்லாமே. எக்ஸாக்ட்லி. ஓகே, இப்போ நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு எல்லாமே ஒரு டெஸ்ட்ல ஆரம்பிச்சதுதான். 1986ல மிட் நைட் கிட்டத்தட்ட 1:30க்கு இந்த டெஸ்ட் பண்றாங்க.
130க்கு பாத்தீங்கன்னா இந்த ரியாக்டரோட கோரோட லிட் எல்லாமே வந்து வெளியே வருது. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ராட்ஸ் தான் வெளியே வருது. உடனே இவங்க எமர்ஜென்சி பட்டனை ப்ரெஸ் பண்றாங்க. எமர்ஜென்சி பட்டனை ப்ரெஸ் பண்ணா கண்ட்ரோல் ராட் வந்து உள்ள இறங்கி ரியாக்ஷனை ஸ்லோ பண்ணும். ஆனா அன்பார்ச்சுனேட்லி எதிர்பார்க்காத விதமா ஒரு பிளாஸ்ட போய் முடியுது. ஆமா, இது ரொம்ப பெரிய ஒரு பிளாஸ்ட போய் விட்டுருச்சு. சோ இந்த பவர் பிளான்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 ரியாக்டர் இருக்கு மொத்தமா இதுல, நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு பேசிக்கலா வந்து இதோட கோர் வேல்யூ என்னன்னா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ அதனால பேசிக்கா டர்பைன் வந்து கினெடிக் எனர்ஜி மூலமா ரன் பண்ணி ஸ்டீம் மூலமா டிரைவ் பண்ணி, அதாவது வாட்டர் வந்து ஹாட் ஆகி எவாபரேட் ஆகி ஸ்டீமா வந்து ஒரு சேம்பருக்குள்ள ஸ்டோர் பண்றாங்க. அந்த ஸ்டீம் வந்து டர்பைன்குள்ள போய் கினெடிக் எனர்ஜி மூலமா நமக்கு வந்து பவர் கிரிட்டுக்கு எலக்ட்ரிசிட்டியா வந்து வருது. ஸோ மறுபடியும் வந்து என்ன ஆகுதுன்னா அதே வாட்டர் வந்து கூல் பண்ணி அதே ஸ்டீம் வந்து கூல் பண்ணி வாட்டரை வந்து திருப்பி வந்து மறுபடியும் அனுப்புறாங்க. ஸோ இந்த சைக்கிள் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. ஸோ இந்த வாட்டருக்கு வந்து ரெண்டு அப்ளிகேஷன் இருக்கு. முதல் விஷயம் வந்து நான் சொன்ன மாதிரி இது வந்து ஸ்டீமா வந்து எவாபரேட் ஆகி மறுபடியும் வந்து வாட்டரை கூல் பண்ணி ஒரு கூலண்டா வந்து ஒர்க் பண்ணும். ரெண்டு அப்ளிகேஷன், கூலண்டா ஒர்க் பண்றது ஒண்ணு, இன்னொன்னு ஸ்டீமா போயிட்டு டர்பைன் வந்து ஆக்டிவேட் பண்றது. ரெண்டு ஒர்க் வந்து இருக்கு இதுல நீங்க சொன்ன மாதிரி. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஒரு டெஸ்டே நடக்குது. என்ன ஆகுதுன்னா, ஸோ எலக்ட்ரிசிட்டி இல்லாதப்ப இந்த டர்பைன் இந்த ஸ்டீம் இந்த வாட்டர் வந்து நமக்கு பம்ப் ஆகாது. இந்த வாட்டர் வந்து பம்ப் பண்றது ரொம்ப மேசிவ் சைஸ்ல பம்ப்ஸ் இருக்கு. பட் வந்து எலக்ட்ரிசிட்டி ஒரு பவர் டிஸ்டர்ப்ட் ஆகும்போது அந்த டைம்ல என்னன்னா இந்த பம்ப்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அந்த பம்ப்ஸ் இல்லாதப்ப, அந்த எலக்ட்ரிசிட்டி இல்லாதப்ப எப்படி வந்து நம்ம வாட்டர் அந்த இடத்துல கொண்டு போகலாம். ஸோ அதுதான் வந்து டெஸ்ட். ஸோ அதை கொண்டு போறதுக்கு நம்ம ஆல்ரெடி வந்து இவங்க ஒரு ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் மாதிரி ஒரு ஜென்செட் ஒரு வச்சிருந்தாங்க, டீசல் ஜென்ரேட்டர் வச்சிருந்தாங்க. பட் அந்த டீசல் ஜென்ரேட்டர்ல ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஆனது ஒரு 2 to 3 minutes சம்திங் ஆகும். ஸோ இன் மீன் டைம்ல அது வந்து ஒரு டேஞ்சரஸான விஷயம். அதை வந்து நம்ம அதை கீப் ஆன் வி ஹேவ் டு கீப் இட் இன் ரன்னிங் ஸ்டேஜ். அந்த பம்ப் வந்து ரன் ஆகிட்டு இருக்கணும். அது வந்து டர்பைன் மூலமா வந்து நமக்கு அந்த ஸ்டீம் மூலமா வந்து நம்ம பவர் எடுத்து வாட்டர் வந்து சப்ளை பண்ணி இது பண்ணலாம், கூலண்டா வந்து ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டெஸ்ட். ஸோ அது என்னன்னா டர்பைன் மூலமா, அதாவது எக்ஸஸா இருக்கிற ஸ்டீமை, பேலன்ஸ் லெஃப்ட் ஓவர் உள்ள ஸ்டீமை டர்பைன் மூலமா கொண்டு வந்து நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணிடலாம். அது மூலமா வந்து நம்ம வாட்டர் வந்து கொண்டு போய் கூலண்டா இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரிதான் டெஸ்டே. ஸோ இந்த டெஸ்ட் என்ன ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் 3 ரியாக்டர்ல தேவர் சக்சஸ்ஃபுல், முடிஞ்சு போச்சு. 4வது ரியாக்டர்ல தே ஃபெயில்டு அரௌண்ட் 2 times ஐ திங்க். 2 தடவைக்கு மேல ஃபெயில் ஆயிட்டாங்க. ஸோ 3வது டைம் அப்ப இவங்களுக்கு இவங்க டெஸ்ட் பண்ற டீமுக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர். 4வது ரியாக்டர்ல ஒர்க் பண்றது ரொம்ப ப்ரெஷர், எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்க முன்னாடியே மென்ஷன் பண்ண மாதிரி இது வந்து 3 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து ஃபீல்ட் ராடு, அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ராட்ஸ், அதுக்கப்புறம் மாடரேட்டர். இந்த ஃபீல்ட் ராட் பார்த்தீங்கன்னா ஒரு செயின் ரியாக்ஷன், அதாவது நீங்க சொன்ன மாதிரி யுரேனியம் 235 இருக்கு. ஸோ அது வந்து ஒரு நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் எமிட் பண்ணும். ஸோ அது மூலமா வந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும், ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகுது. இது வந்து ஃபியூல் ராட்ஸ் நீங்க சொன்னது. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ராட்ஸ் வந்து லிட்டரலா நீங்க சொன்ன மாதிரி ஒரு காருக்கு பிரேக் மாதிரி ஒரு பிரேக்கா வந்து ஆக்டிவேட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் மாடரேட்டர். அந்த மாடரேட்டர் வந்து இதுல இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த யூஎஸ்எஸ்ஆரோட இதுபடி இவங்க டிசைன்லேயே மாடரேட்டர் வந்து கிராஃபைட்டை யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ கண்ட்ரோல் ராடு பாத்தீங்கன்னா இது வந்து போரான் கார்பைட்ல செஞ்சிருக்காங்க. ஸோ நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து இந்த வாட்டர், அதுக்கப்புறம் இந்த ஜெனான், இதெல்லாம் வந்து ஒரு நியூட்ரான் அப்சர்வர். கிராஃபைட் இதெல்லாமே வந்து நியூட்ரானை அப்சர்வ் பண்ணக்கூடிய பொருட்கள் இந்த மூணுமே. ஸோ இதுல வந்து டெஸ்டோட விஷயத்துல என்ன பண்றாங்கன்னா, இதுல வந்து ரியாக்டர் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1600 மெகாவாட்ல வந்து பவர் ரன் ஆயிட்டு இருக்கு. பட் இந்த டெஸ்ட்டை கேரி அவுட் பண்ணணும்னா அவங்க இன்னும் குறைஞ்சி 700 மெகாவாட்டுக்கு ரன் பண்ணணும். ஸோ இதை வந்து பவரை குறைக்கிறதுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா, கண்ட்ரோல் ராட்ஸை கீழே இறக்குறாங்க. ஸோ வந்து லிட்டரலா வந்து ரியாக்ஷன் வந்து என்ன ஆகுதுன்னா ஸ்லோ ஆகுது. பட் அன்பார்ச்சுனேட்லி அதே டைம்ல என்ன ஆகுதுன்னா ஜெனான் நடக்குது. ஜெனானோட நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி ஆஸ் அ பை ப்ராடக்டா, யுரேனியம் 235 பை ப்ராடக்டா ஜெனான் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இதனால கோர்லயே வந்து ரியாக்டரோட கோர்லயே வந்து ஜெனான் பாய்சனிங் நடக்குது.
ஸோ இந்த ஜெனான் பாய்சனிங் நடக்கும்போது இது முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து நியூட்ரான் அப்சர்வர் இல்லையா? ஸோ அதை வந்து ஸ்லோ டவுன் பண்ணி இது பண்ணுது ஆக்சுவலா. ஸோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, இது வந்து 700 மெகாவாட்ல வர வேண்டியது ரொம்ப கம்மியாச்சு. 30 மெகாவாட் கிட்ட அது வந்துருச்சு. ஸோ இந்த 30 மெகாவாட் வந்துருச்சோன்னா சயின்டிஸ்ட்லாம் ஒரே டவுட், என்ன பிரச்சனைன்றது தெரியல. ஸோ அங்க உள்ள சயின்டிஸ்ட் வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க, இது வந்து நமக்கு பவர் வந்து அதிகமானதான் இந்த டெஸ்ட்டை பண்ண முடியும். 700 மெகாவாட் ஆக நம்ம இன்க்ரீஸ் பண்ணாதான் நம்ம வந்து டெஸ்ட்டை வந்து கண்டினியூ ப்ரொசீட் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒரு டிசைட் பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, கண்ட்ரோல் ராட்ஸை வெளியே எடுக்கிறாங்க. ஸோ கண்ட்ரோல் ராட்ஸை வெளியே எடுத்தோம்னா பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. 200 மெகாவாட் தான் வருது. இன்னும் வந்து 700 மெகாவாட்டுக்கு ரீச் ஆகல. ஸோ முன்னாடி எடுத்தது பாதி கண்ட்ரோல் ராட், கொஞ்சம் கண்ட்ரோல் ராட் தான் வெளியே எடுத்தாங்க. ஸோ இது வந்து இன்னும் வந்து டிசைட் வேல்யூக்கு வரல, இன்னும் 700 மெகாவாட்டுக்கு வராதனால என்ன பண்றாங்கன்னா, மொத்தம் இருக்கிறது பாத்தீங்கன்னா 211 கண்ட்ரோல் ராட் வந்து இருந்துச்சு இந்த சிஸ்டம்குள்ள இருக்கு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, எல்லா கண்ட்ரோல் ராடையும் எடுத்துடுறாங்க, வெறும் 8 கண்ட்ரோல் ராடை விட்டுட்டு. ஸோ இவங்களோட சேஃப்டி மெஷர் படி என்னன்னா, என்ன ஒரு சுச்சுவேஷன்லயும் மினிமம் 15 கண்ட்ரோல் ராட் வந்து டவுன்லோட் பொசிஷன்ல இருக்கணும், எப்பவுமே வந்து கீழே இருக்கணும். பட் இங்க அந்த ப்ரோட்டோகாலை பிரேக் பண்ணி இவங்க என்ன பண்றாங்கன்னா, 8 கண்ட்ரோல் ராட் மட்டும் இருக்கிற மாதிரி வந்து பாக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து இவங்க பண்ணக்கூடிய எனக்கு தெரிஞ்ச ஒரு 2வது மிஸ்டேக்னு சொல்லலாம். இந்த கண்ட்ரோல் ராட்ஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி வெளியே எடுக்கிறது தான் ஒரு 2வது மிஸ்டேக்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, வாட்டர் வந்து எவாபரேட் ஆகுது. ஸோ வந்து நியூக்ளியர் ரியாக்ஷன் அதிகமாகுது, ஜெனான் கேஸும் பேர்ன் ஆயிருது. ஸோ இது பேர்ன் ஆகும்போதுன்னா என்ன எக்ஸஸா எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ வந்து 1600 மெகாவாட்டுக்கு வர வேண்டியது மோர் தென் 3300 மெகாவாட்டு கிட்ட வந்துடுது. கண்ட்ரோல் ராட்லாம் வெளியே குதிக்குது, எல்லாமே வந்து வைப்ரேட் ஆகுது. உடனே வந்து என்ன பண்றாங்கன்னா, எமர்ஜென்சி பட்டனை அழுத்தாங்க. இது வந்து 3வது மிஸ்டேக், எமர்ஜென்சி பட்டனை அழுத்தினது. ஸோ இது அழுத்தின உடனே என்ன ஆகுதுன்னா, இங்க ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த ரியாக்டர்ல பொதுவா வந்து கண்ட்ரோல் ராட் வந்து போரான் கார்பைட்ல செஞ்சிருக்காங்க. பட் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, இதோட டிப்பை மட்டும் கிராஃபைட்ல செஞ்சிருக்காங்க. ஸோ அதுதான் இவங்க பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக். என்னன்னா, இந்த கிராஃபைட் வந்து என்ன ஆகுதுன்னா, ரியாக்ஷன் நடக்கிற இடத்துல உடனே வந்து இவங்க எமர்ஜென்சி பட்டன் அழுத்தும் போது எல்லா கண்ட்ரோல் ராடுமே ஒரே டைம்ல வந்து கீழே இறங்கணும், அந்த இதை வந்து ரியாக்ஷன் வந்து ஸ்லோ டவுன் பண்றதுக்கு. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கிராஃபைட் வந்து ரியாக்ஷனை டச் பண்ணும். ரியாக்ஷன் ஆல்ரெடி வந்து 3300 மெகாவாட் கிட்ட பவர் ப்ரொடியூஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கிராஃபைட் டச் ஆகும்போது அந்த போரான் பாட்டு வந்து கார்பன் வந்து போரான் கார்பைடு கீழே இறங்குறதுக்குள்ளேயே வந்து வெடிச்சிருது. டிப் வந்து கிராஃபைட்ல செஞ்சதுனால ரொம்ப பெரிய எக்ஸ்ப்ளோஷன். அது வந்து என்டையர் நியூக்ளியர் ரியாக்டர் கோரே வந்து வெடிச்சிருது. ஸோ இதுதான் வந்து நடந்திருக்கு செர்னோபில்ல. ரொம்ப அழகா உள்ள இருக்க சயின்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இதனால இமீடியட்டா தண்ணி எல்லாமே ரேடியேஷன் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு அண்டர் கிரவுண்ட் டனல்லாம் டிக் பண்ணாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அதுக்கு எந்த ரெக்குவயர்மெண்ட்டுமே இல்லை. டனல் டிக் பண்ணும்போதும் சரி, அதுல போய் நிறைய பேருக்கு அந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் அடுத்த நாள் வந்தவங்களுக்கும் சரி, யாருக்குமே அந்த ரேடியேஷன் பத்தி அவேர்னஸ் இல்லாதனால அந்த ஹைலி ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்லாம் சாதா கை இந்த ப்ரொடெக்டிவ் கியரும் இல்லாமலே இந்த யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரேடியேஷன் சிக்னஸ்ல பாதிச்சவங்க எல்லாம் ஒரு தப்பான மிஸ்கன்செப்ஷன் என்னன்னா, ஒன்ஸ் ஒரு பர்சனுக்கு ரேடியேஷன் அந்த ஆப்ஜெக்ட் வந்து அவங்களுக்கு ரேடியேஷன் டோஸ் போயிடுச்சு, அந்த ஆப்ஜெக்ட் அவங்க உடம்புல நம்ம எடுத்துட்டோம்னா அவங்க கண்டிப்பா தெரியாது. இப்போ ஒருத்தருக்கு ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்கு, ஒருத்தருக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கு, இந்த காஃப் இருக்கு, அதுக்கு கன்டேஜியேஷன், ஒருத்தருக்கு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு கன்டேஜியேஷன். அந்த சோஷியல் ஸ்டிக்மானாலே அவங்க கிட்ட நிறைய பேர் போல, சில பேர் பேசதான் ரொம்ப விகாரமா மாறிடுச்சு. இந்த மாதிரி நிறைய இம்பாக்ட் எல்லாமே இருந்தது. இதுல இருந்து மீண்டு வர மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனா கண்டிப்பா ஹிஸ்டரியில இது ஒரு நல்ல லெசனா இருக்கும். அண்ட் ஃபியூச்சர்ல நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணும்போது இதுல பண்ண மிஸ்டேக்ஸ் இது எல்லாமே பண்ணக்கூடாது. கண்டிப்பா இது வந்து மேன்கைண்டுக்கு ஒரு மிகப்பெரிய லெசன். அப்படிதான் கண்டிப்பா. ஸோ இது இனிமே ஃபர்தரா நடக்காத மாதிரி நம்ம வந்து ப்ரிவென்டிவ் மெஷரும் எடுத்திருக்கோம். இனி வர இப்ப அதுக்கப்புறம் வந்து ரியாக்டர்ஸ் வந்து எல்லாமே பவர் பிளான்ட் எல்லாமே நமக்கு அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து பண்ணிட்டோம். ஸோ அது வந்து டெஃபினட்டா இட்ஸ் அ லெசன் ஃபார் என்டையர் மேன்கைண்ட் தான் சொல்ல முடியும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா.
ஓகே டெரிக், நம்ம இந்த பாட்காஸ்ட் வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. கண்டிப்பா ரொம்ப நியூக்ளியர் ஃபிஷன்னா என்னன்னு சொன்னீங்க. தென் வந்து அதில் வர இஷ்யூஸ் என்ன, ஹெல்த் இஷ்யூஸ் என்ன, எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது நியூக்ளியர் வேஸ்ட்டை, இதெல்லாமே ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நீங்களும் நல்ல டீட்டெயில்டா உங்க பெர்ஸ்பெக்டிவ ஷேர் பண்ணீங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, தேங்க்யூ. இந்த எபிசோட நம்ம இதோட கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸ்டே டியூன் ஃபார் மேட்ரிக்ஸ் டாக்ஸ். ஃபியூச்சர்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ்லாம் நம்ம கொண்டு வருவோம். அண்ட் அடுத்த எபிசோட்ல நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.